இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கிறிஸ்துமஸ் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலக இரட்சகராக வந்து பிறந்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் என்னென்ன பாக்கியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க போகிறதான ஒரு தலைப்பு, அவர் நமக்கு வழிகாட்டும்படியாக இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்ததன் ஒரு பாக்கியம் நமக்கு வழிகாட்டியாய் திகழ்வதற்காக. ஆம் பிரியமானவர்களே, வழி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படலாம். ஒரு மனிதன் படித்து முடித்ததிலிருந்து அவன் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், அதற்கு பின்பதாக அவனுடைய வேலைக்கான காரியங்கள், திருமணத்திற்கான காரியங்கள், குடும்பத்திற்கான காரியங்கள், குடும்பத்தை நடத்துவதற்கான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு டெசிஷன், ஒரு தீர்மானத்தை அவன் எடுப்பது மிகவும் அவசியமானதாய் காணப்படுகிறது. அந்த தீர்மானம் எடுக்கிற சமயத்தில் சரியான தீர்மானத்தை மிகவும் துல்லியமாக ஆண்டவரோடு துணையோடு கூட எடுக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒன்று கிறிஸ்தவ வாழ்க்கையில். இன்றைக்கு அநேகர் இதில் தான் தவற விடுகிறார்கள். ஆண்டவருடைய வழி வேறொன்றாக இருக்கும், ஆனால் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து தன்னுடைய சுயத்தினால் வேறொரு வழியை அவர்கள் தேர்ந்தெடுத்து வேறொரு வழிக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்த திட்டம் அது வீணாகிறது. அவர்கள் தெரிந்தெடுத்த வழியோ அவர்களை வெற்றியின் பாதையில, வெளிச்சத்தின் பாதையில, பரலோகத்தின் பாதையிலே கொண்டு சேர்ப்பதில்லை. அவர்கள் தெரிந்தெடுத்த சுயத்தின் வழியில பிசாசுக்கு கொடுத்து அவர்கள் தெரிந்தெடுத்த வழி அவர்களுக்கு அநேக நேரம் அழுகையும் அநேக நேரம் துன்பத்திலும் தான் கொண்டு போய்விடும். எனவே தான் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட துன்பத்திலும் அப்படிப்பட்ட துயரத்திலும் நாம் மீண்டு வருவதற்காக, நாம் ஆழ்ந்து போகாமல் இருப்பதற்காக கர்த்தர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அநேகருக்கு வழிகாட்டினார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வழியை காட்டினார். தன்னுடைய சீஷர்களை கூட நாம் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களை ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு ஊழியம் என்கிறதான ஒரு வழியை காட்டினார். கர்த்தர் அவர்களை எதற்கென்று அழைத்தாரோ, கர்த்தர் அவர்களை எதற்கென்று தெரிந்தெடுத்தாரோ அந்த காரியத்தில் நிலைத்திருக்கும்படியான சரியான வழியை வேத வசனத்தின் மூலமாக அவர்களுக்கு காட்டினார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு நீங்கள் ஒரு சஞ்சலம், ஒரு சலசலப்பு உங்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நான் உனக்கு ஏற்ற வழியை நான் உனக்கு காட்டுவேன். என்ன வழியில் நீ நடக்க வேண்டுமோ அந்த வழியை நான் உனக்கு நிச்சயமாக காட்டுவேன். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைதான் பிரியமானவர்களே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய திட்டங்களை நாம் வரையறுத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக அது கொண்டு சேர்ந்து, ஆண்டவரே இது என்னுடைய திட்டம், ஆனால் இந்த திட்டத்தை நீர் எனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ப்ளீஸ் பண்ற மாதிரி நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி கேட்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை விரும்புவதில்லை. ஏசாயா 48 அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறவர் நான் என்று சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறது. அப்ப ஆண்டவர் தான் நமக்கு வழி காட்டுவார். நம்மளே வழியை போட்டு வச்சுட்டு ஆண்டவரே இந்த வழியில் என்னை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வது கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதல்ல, நம்முடைய சொந்த சித்தத்தின்படி ஆண்டவரை வற்புறுத்துவது. இதை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், கர்த்தர் அவர்களை தங்களுடைய வழிகளில் நேர்த்தியாக நடத்தி கொண்டு செல்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய மனித புத்தியின் மூலமாக வல பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக சாய்ந்து அவர்கள் விழுந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை தான் வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தில், நீங்கள் வலதுபுறமாயும் இடதுபுறமாயும் சாயாமல் வழி இதுவே என்று சொல்லி உணர்ந்து அந்த வழியில நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நாம் அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் ஆண்டவர் காட்டுகிற வழியில நீங்க நடக்கிறீங்களா? உங்களுக்கு வழிகாட்டியா
வழியாய் அந்த இயேசு இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். அவர் இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அந்த வழியிலே நடப்பதற்கு நாம் பாக்கியவான்களாய், நாம் மனதுருக்கம் உள்ளவர்களாய், நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நாம் வலதுபுறமாய் சாய்ந்து விடுகிறோம், அநேக நேரத்தில் நாம் இடதுபுறமாய் சாய்ந்து விடுகிறோம். அப்போ ஆண்டவருடைய மனம் வியாகுலப்படும், ஆண்டவருடைய மனம் கஷ்டப்படும். இதற்காகவா இந்த உலகத்திலே வந்து நான் பிறந்தேன்? இதற்காகவா மனுகுலத்திற்காக, மனுகுலத்தை மீட்பதற்காக நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் அவர் வருத்தப்படுகிறவர் காணப்படுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கிறோமா, இல்லை நம்முடைய சொந்த வழியிலே, சுய வழியிலே சாய்ந்து நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒரு பாடல் வரி இப்படியாக சொல்கிறது, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் ஏனென்றால் அவர் என் யெகோவா என் தேவன், என்னாலும் என் கூட இருந்து என்னை வழி நடத்துகிறவர் என்று சொல்லி அருமையான ஒரு பாடல் வரி சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய தோள்களின் மேலே நம்ம சாய்ந்திருப்போமானால் அவர் நிச்சயமாக நம்ம அழகா தூக்கி கொண்டு நம்மை கரம் பிடித்து எந்த இடத்துல நம்மை கொண்டு சேர்க்கணுமோ அந்த இடம் மட்டும் நிச்சயமாக நம்மை கூட்டி கொண்டு சேர்ப்பார். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். இன்னைக்கு இந்த விசுவாசம் இல்லாததுனால தான் தவறான சில முடிவுகளை, சரியான எடுக்க வேண்டிய நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்து அநேகர் வழி தவறி போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது நம்முடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த டேர்னிங் பாயிண்டில் எப்படிப்பட்டதான முடிவுகளை நாம் எடுக்கிறோம்? சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் ஆண்டவருடைய துணையோடு கூட எடுப்பது மிகவும் அதிகம் ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில். இதை நாம் புரிந்து கொள்வோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் சுயபலத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சுயபலத்தின் மேலே சாய்ந்து வைத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டும்படியாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தா உங்க கையை அவருடைய கைக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்க கையை பிடிச்சேன் அப்படின்னா நான் மனுஷன் ஆண்டவரே, நான் விழுந்துருவாப்பா, நீங்க என்னுடைய கையை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கரங்களை ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக இறுக்கமா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சுய புத்தின் மேல் நான் சாய மாட்டேன், நீங்க எனக்கு காட்டுகிற வழியில நான் வெற்றியாய் நடப்பேன் என்று சொல்லி உறுதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கொடுக்கிறதான இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க கிருபைகளை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டுதலின் தேவனாய் நீர் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வசனத்தின் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டுகிறீர். ஆண்டவரே அப்பா, ஜபத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிறீர், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒருவேளை இன்னைக்கு யாராவது ஏதாவது தீர்மானம் எடுக்க முன்வருவார்களானால் அந்த தீர்மானத்தில் ஆண்டவர் உமக்கேற்ற சரியான பாதையில செல்ல நீர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வழி அறியாது தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வழிகாட்டவே ஆண்டவரே, வெளிச்சத்தின் பாதையில நடத்த ஒளியாக நீர் இந்த உலகத்திலே வந்து பிறந்தீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு செயல்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவருடைய பிரசனம் ஒவ்வொருத்தருடன் தங்கியிருக்கட்ட சுவாமி, நீங்களே கூட வாங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.